Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு சிம்பிளா டேஸ்டியா பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க. 1/2 kg chicken சின்ன சின்னதா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி அந்த சென்டர்ல இருக்கிற சீட்ஸ் எடுத்துட்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன். 7 ல இருந்து 8 காஞ்ச மிளகாய், நிறைய கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு, மிளகுத்தூள் 2 ல இருந்து 3 டீஸ்பூன், எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கடாயில சிக்கன் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத கம்ப்ளீட்டா வேக வைக்க போறோம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மேல ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியமான ஃப்ளேம்ல சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியில இருந்து இந்த சிக்கனை வேற பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம சூப் வைக்கும்போது எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 ல இருந்து 1.5 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதுல ஃபர்ஸ்டா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதும் காஞ்ச மிளகாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை ஃபுல்லா ரெண்டா கிள்ளாம ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கட் மட்டும் பண்ணி போட்டா போதும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல உப்பு போட்டிருக்கோம். அதை கவனத்துல வச்சுட்டு இந்த வெங்காயத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததா சாப் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதுல ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினா போதும், மேஷ் ஆக தேவையில்லை. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதுல ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவைன்னா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதும் கேஸ் ஸ்லோ பண்ணிட்டு பெப்பர் பவுடரை இதுல ஆட் பண்ணிடலாம். மிளகுத்தூள் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணலாம். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதுல கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லாஸ்ட்ல இந்த மாதிரி ஆட் பண்றது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சும்மா ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா கம கமன்னு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.